அதிகாரம் 21. தாவீது இஸ்ரவேலை தொகையிடுகிறார். இது கர்த்தருடைய பார்வையில் பாவமாயிருக்கிறது. தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி இஸ்ரவேலை எண்ணி தொகையிடுமாறு கட்டளையிடுகிறார். தாவீது செய்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததாய் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் இஸ்ரவேலை வாதிக்கிறார். தாவீது தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்புகிறார். கர்த்தர் தாவீதனுடைய பாவத்திற்காக அவரை தண்டிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு முன்பாக 3 காரியங்களை வைக்கிறார். அவற்றில் ஒன்றை தாவீது தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதன் பிரகாரமாக தண்டிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணுகிறார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்து போகிறார்கள். கர்த்தர் தமது கிருபையினால் எருசலேமை அழிக்காமல் விட்டுவிடுகிறார். தாவீது தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே கொள்ளை நோய் மும்முரமாய் இருக்கிறது. தாவீது கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது.